Hi students, நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் பயாலஜியில் 21st சாப்டர் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் சாப்டர் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் அதை கம்ப்ளீட்டும் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெமிஸ்ட்ரி சாப்டர் தான் பார்க்க போகிறோம். யூனிட் நம்பர் 13 கெமிக்கல் பாண்டிங். ஸோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதுக்கு நடுவில் வந்து ஒரு பாண்டிங் இருக்கும் அந்த ஆட்டம்ஸ்க்கும் மாலிக்யூலுக்கும். அப்படி இருக்கிறத நம்ம வந்துட்டு கெமிக்கல் பாண்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 148 இருக்குது. ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மாலிக்யூல்ஸ் ஆர் ஃபார்ம்டு அண்ட் வாட் இஸ் கெமிக்கல் பாண்ட். அதாவது எப்படி வந்துட்டு மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, கெமிக்கல் பாண்ட்னா என்ன, ஆக்டெட் ரூல்னா என்ன, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அந்த அப்படின்னா என்ன, அதை எப்படி ட்ரா பண்ணுறது, நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது, differentiate the characteristics of ionic bond, covalent bond and coordinate bond. அதாவது வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அயனிக் பாண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் கீழே தான் இந்த அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்டில் வரும். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த ஆக்சிடேஷன் நம்பர், அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பரை வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். யூனிட் நம்பர் 13 கெமிக்கல் பாண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we already know that atoms are building block of matter. நமக்கு முன்னாடியே தெரியும் மேட்டரோட பில்டிங் பிளாக்னு நம்ம எதை சொல்கிறோம், ஆட்டம்ஸ் தான் சொல்கிறோம். அண்டர் நார்மல் கண்டிஷன் நோ ஆட்டம் எக்ஸிஸ்ட் ஆஸ் அன் இண்டிபெண்ட் என்டிட்டி இன் ஏ நேச்சர் எக்ஸப்ட் நோபல் கேஸஸ். அதாவது ஒரு நார்மல் கண்டிஷனில் வந்துட்டு ஆட்டம் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக, அதாவது சிங்கிளாக இருக்காது. நார்மல் கேஸஸில் இருக்கிற மாதிரி ஆட்டம் வந்துட்டு சிங்கிளாக இருக்காது. However, a group of atoms is found to exist together as one species. Such a group of atoms is a molecules. So, நேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டம் வந்துட்டு ஒரு நார்மல் கண்டிஷனில் வந்துட்டு சிங்கிளாக இருக்காது. நார்மல் கேஸஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்துட்டு சிங்கிளாக இருக்கும், ஆனால் வந்துட்டு மற்ற ஆட்டம்ஸ் வந்துட்டு சிங்கிளாக இருக்காது. ஸோ எப்படி இருக்கும், குரூப்பாக தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க, a group of atoms is found to exist together as one species. அதாவது group of atoms வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஒன்றா சேர்ந்துருக்கு ஒரு ஸ்பீஷீஸாக. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சச் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் கால்டு மாலிக்யூல். அந்த குரூப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த குரூப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், குரூப் ஆஃப் ஆட்டம் தான் என்ன சொல்கிறோன்னா மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். Obviously, there should be a force to keep the constituent atoms together as the thread holds the flowers together in a garden. அதே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ளவர்ஸை வந்துட்டு ஒரு ஹோல்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு த்ரெட்டு தேவைப்படும் போது, அதே மாதிரி அந்த கான்ஸ்டியூண்ட் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தையும் வந்துட்டு பாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு தேவைப்படும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கும். திஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் விச் ஹோல்ட்ஸ் த ஆட்டம் டுகெதர் இஸ் எ கால்ட் பாண்ட். ஸோ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தையும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்குது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். A chemical bond may be defined as the force of attraction between the atoms that binds them together as a unit called molecules. So chemical bond நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, defined as the force of attraction between the atoms that binds them together. அதாவது ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்டத்தை நம்ம அங்கேயே பார்த்தோம், அதைத்தான் கெமிக்கல் பாண்ட்னு சொல்லலை. அதாவது ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்டம், அதாவது ஒரு கான்ஸ்டியூண்ட் குரூப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த அட்ராக்ஷன் தான் வந்துட்டு ஒரு ஆட்டத்தையும் வந்துட்டு பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மாலிக்யூல். ஸோ அந்த குரூப்பாக சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆட்டத்தை வந்துட்டு மாலிக்யூல்னு சொல்கிறோம். ஒன்றை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்துட்டு கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் யூனிட் வி வில் ஸ்டடி அபவுட் Kozal-Lewis approach to chemical bonds, Lewis dot structure and different types of reactions. ஸோ இந்த லெசனில் இதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Kozal-Lewis approach to chemical bonds, அதாவது ஆக்டெட் ரூல்னா என்ன, atoms of various elements combine together in different ways to form a chemical compound. This phenomenon raised many questions. அதாவது வந்துட்டு வேரியஸ் எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகி வேரியஸ் டிஃப்ரெண்ட் வேஸில் கம்பைன் ஆகி கெமிக்கல் காம்போனண்ட்டை வந்துட்டு கொண்டு வரும், ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸை வந்துட்டு எழுப்புச்சு அப்படிங்கிறாங்க. என்ன கொஸ்டின்னா, why do atoms combine, எதுக்கு வந்துட்டு ஆட்டம் கம்பைன் ஆகணும்,
எப்படி அது கம்பைன் ஆகும், ஸோ அப்படி கம்பைன் ஆகும்போது கம்பைன் ஆகாத ஆட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆச்சு. டு ஆன்சர் சச் கொஸ்டின்ஸ் different theories have been put forth from time to time, and one of such theories which explain the formation of molecules is Cosello-Lewis theory. ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்துட்டு தியரிஸ் வந்து நிறையாவே வர ஆரம்பிச்சது ஒவ்வொரு டைமில், ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில். அப்படி ஒரு வந்த தியரி தான் என்னென்னா Cosello-Lewis theory அப்படிங்கிறது. Cosello and Lewis gave successful explanation based upon the concept of electric configuration of noble gases about why atoms combine to form molecules. ஸோ இந்த Cosello and Lewis தியரிங்கிற வந்துட்டு இந்த Coselloங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு, லூவிஸுங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு, அவங்க வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தாங்க. எதை பேஸ் பண்ணினா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி. ஏன் வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸஸ் எபவுட் ஒய் ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ். ஏன் வந்துட்டு நார்மல் கிளாஸஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நடந்து ஏன் வந்துட்டு ஆட்டம்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. கம்பைன் ஆகி மாலிக்யூல்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து இவங்க ஆன்சர் பண்ணாங்க. Atoms of noble gases have little or no tendency to combine with each other or with atoms of other elements. அதாவது வந்துட்டு நாபிள் கேஸஸில் இருக்கக்கூடிய ஆட்டமுக்கு வந்து ரொம்ப கம்மியான டெண்டன்சி இருக்கும். அதாவது வந்துட்டு ஒன்று கூட ஒன்று வந்துட்டு ஜாயின் ஆகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான டெண்டன்சி இருக்கும், இல்லாட்டி டெண்டன்சியே இருக்காது. அந்த ஒரு நாபிள் கேஸஸில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்துட்டு அதர் எலமெண்ட்டில் ஜாயின் ஆகணும்னா அங்கே ஒரு டெண்டன்சி தேவைப்படும் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்துட்டு நாபிள் கேஸஸில் இருக்காது. This means that these atoms must be having stable electronic configuration. அதாவது வந்துட்டு இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ஆட்டத்துக்கு வந்துட்டு நாபிள் கேஸஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், நாபிள் கேஸஸ் கொடுத்துருக்காங்க, அதோட அட்டாமிக் நம்பர் என்ன, அதோட ஷெல் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் ஹீலியம் ஆல் அதர் நாபிள் கேஸஸ் ஹாவ் 8 electrons in their valence shell. ஸோ ஹீலியத்தை தவிர்த்து, ஸோ இதெல்லாமே நாபிள் கேஸஸ் தான். ஸோ நாபிள் கேஸ் ஹீலியத்தை தவிர்த்து எல்லா நாபிள் கேஸஸ்க்குமே வந்துட்டு 8 electrons இருக்குது அதோட வேலன்ஸ் ஷெல்லில். ஈவன் helium has its valence shell completely filled and hence no more electrons can be added. ஈவன் ஹீலியத்துக்கும் வந்துட்டு வேலன்ஸ் ஷெல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த எலக்ட்ரான்ஸையும் அதில் ஆட் பண்ண முடியாது. Thus by having stable valence shell electronic configuration, the noble gas atoms neither have any tendency to gain nor to lose electrons and hence their valency is 0. So இந்த நாபிள் கேஸஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்டேபிள் வேலன்ஸ் செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனால் நாபிள் கேஸஸ்னால் எந்த ஒரு எலக்ட்ரானையும் இன்னொரு எலமெண்ட்லேருந்து கெயின் பண்ணவும் முடியாது, இங்கிருந்து லூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ நாபிள் கேஸஸோட வேலன்சி என்ன, எப்பவுமே 0 தான் அப்படிங்கிறாங்க. They are so inert that they even do not form diatomic new molecules and exist as monoatomic gaseous atoms. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி சம் inert gases இருக்குது, அதனாலையும் வந்துட்டு டயட்டாமிக் மாலிக்யூல்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியாது, அது வந்துட்டு monoatomic gaseous atoms-ஆகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Based on the noble gas electronic configuration, Cosello and Lewis proposed a theory in 1916 to explain the chemical combination between atoms, and this theory is known as electronic theory of valence or octet role. So இந்த நாபிள் கேஸ் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி Cosello and Lewis ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு தியரி வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. எந்த இயர்லன்னா 1916. ஸோ அந்த தியரியில் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, கெமிக்கல் காம்பினேஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ், ஸோ ஆட்டம்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பினேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் தியரி, அந்த தியரியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டெட் ரூல்னு சொல்கிறோம், இல்லாட்டி எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் வேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு திஸ், atoms of all elements other than inert gases combine to form molecules because they have incomplete valence shell and tend to attain a stable electronic configuration similar to noble gases. ஸோ இந்த தியரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
எல்லா எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ் எக்ஸப்ட் இன்னர் கேஸோட ஆட்டம்ஸை தவிர எல்லா எலமெண்ட்ஸோட ஆட்டமும் சேர்ந்து ஒரு மாலிக்யூலை வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும். எதனாலனா மற்ற இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ல இருக்க ஆட்டத்துக்கு வந்துட்டு வேலன்ஷியல் இன்கம்ப்ளீட் வேலன்ஷியல் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கும், அதாவது ஸ்டேபிளான ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டன் பண்ணுறக்கூடிய டெண்டன்சி இருக்கும். சிமிலர் டு நார்மல் கேஸஸ்க்கு இல்லாத டெண்டன்சி வந்துட்டு இதுக்கிட்ட இருக்குங்கிறாங்க. Atoms can combine either by transfer of valence electrons from one atom to another or by sharing valence electrons in order to achieve the stable outer shell of 8 electrons. அதாவது வந்துட்டு ஆட்டம்ஸ் வந்துட்டு எப்படி கம்பைன் ஆகும்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொன்றுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இல்லாட்டி வந்துட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இல்லாட்டி ஷேர் பண்ணும். எப்படி ஷேர் பண்ணால் ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் ஆர்டர் டு அச்சீவ் த ஸ்டேபிள் அவுட்டர் ஷெல் ஆஃப் 8 எலக்ட்ரான்ஸ். அதாவது ஷேர் பண்ணும், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணும். எதுக்காகனா ஒரு ஸ்டேபிள் அவுட்டர் ஷெல்லில் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளை அவுட்டர் ஷெல்லில் வந்துட்டு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது ஸ்டேபிளாக கொண்டு வரக்காக அப்படி ஷேர் பண்ணுங்கிறாங்க. The tendency of atoms to have 8 electrons in the valence shell is known as octet rule or rule of 8. அதாவது rule of 8. ஸோ ஒரு டெண்டன்சி ஒரு ஆட்டத்துக்கு இருக்கக்கூடிய டெண்டன்சி, அதாவது வந்துட்டு அந்த 8 எலக்ட்ரான்ஸும் வந்துட்டு வேலன்ஸ் ஷெல் இருந்ததுன்னா அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா ஆக்டெட் ரூல் ஆர் ரூல் ஆஃப் 8ன்னு சொல்கிறோம். த டெண்டன்சி ஆஃப் ஆட்டம்ஸ் டு ஹாவ் 8 எலக்ட்ரான்ஸ் இன் த வேலன்ஸ் ஷெல். ஸோ வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த வச்சுக்கிறதுக்கு அந்த ஆட்டத்துக்கு ஒரு டெண்டன்சி இருந்தால் அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆக்டெட் ரூல் ஆர் ரூல் ஆஃப் 8ன்னு சொல்கிறோம். For example, sodium with atomic number 11 will readily lose 1 electron to attain a neon stable electronic configuration. அதாவது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11, அது சோடியம் வித் அட்டாமிக் நம்பர் 11 will readily lose 1 electron. அதாவது ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு அது லூஸ் பண்ணிடுது. எதுக்காக? to attain neon stable electronic configuration. ஸோ ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதை அட்டைன் பண்ணுறதுக்காக அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு அது லூஸ் பண்ணிடுது. சிமிலர்லி chlorine has electronic configuration 287. அதே மாதிரி குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 287. To get the nearest noble gas configuration, it need one more electron. அதாவது வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்மல் கேஸோட கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படும். ஸோ chlorine readily gains one electron from other atom and obtains a stable electronic configuration. ஸோ அதனால குளோரின் என்ன பண்ணுது? ஒரு ஆட்டத்தை வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு ஆட்டத்துலேருந்து வாங்கி அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு அப்டைன் பண்ணிடுதுங்க. Thus, elements tend to have stable valence either by losing or gaining of electrons. அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான வேலன்ஷன் வேணும் அப்படின்னா எய்தர் அது லூஸ் பண்ணும், இல்லாட்டி எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி அது ஸ்டேபிளாக மாறும், இல்லாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணி அது ஸ்டேபிளாக மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டெட் ரூல்னா என்னென்னா the tendency of atoms to have 8 electrons in the valence shell. அந்த வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆட்டத்துக்கு ஒரு டெண்டன்சி இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆக்டெட் ரூல் ஆர் ரூல் ஆஃப் 8 அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், which atom tend to lose electron, which are tend to gain electron. ஸோ எந்த ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும், எந்த ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்? atoms that have 1, 2, 3 electrons in their valence shell. எந்தெந்த ஆட்டத்துக்கு அதோட வேலன்ஸ் ஷெல்லில் 1, 2, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ஆட்டம்ஸ்லாம் வந்துட்டு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். whereas atoms having 5, 6, 7 valence electrons tend to gain electrons. ஸோ 1, 2, 3 இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணும். ஆனால் வந்துட்டு 5, 6, 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டத்தில் இருக்குன்னா அது வந்துட்டு கெயின் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் பாருங்கள் அன்ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், போரான், நைட்ரஜன், ஆக்சிஜன், சோடியத்தோட அன்ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஏன்னா இது லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அது கண்டினியூஸாக எடுக்கணும், இடையில விட்டுட்டேன்னா புரியாது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னா மாலிக்யூல்னா என்ன, கெமிக்கல் பாண்ட்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்,
நெக்ஸ்ட்டு எதுக்காக இந்த கொஸ்லே லூயிஸ் தேரி அப்படிங்கிறது வந்தது, எந்த இயரில் வந்தது, அதில் என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு ஆக்டெட் ரூல்னால் என்ன, எப்படி வந்துட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷேர் ஆகுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எதுக்காக ஷேர் ஆகுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு லூயிஸ் டார்க் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் பாண்டோட டைப்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.